Hi, hello, welcome back to our channel. நம்ம SSRE Creationsல Day 5 ஓட கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து arrow stitch தான் பார்க்க போறோம். இந்த arrow stitchல வந்து நம்ம எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்றேன். First of all இந்த arrow stitch போடும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு triangle shape வந்து நீங்க வந்து வரைஞ்சிக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் யோசிக்கலாம் ஏன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா, ஏன் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன் நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னா இந்த ட்ரையாங்கிள் ஷேப்புக்கான டிசைன் வந்து இங்கேருந்து இங்கே ஒரு லைன் வரணும். ஸோ அந்த லைன் வரும்போது நீங்கள் வந்து ஸ்டார்டிங் இங்கே பண்ணால் தான் எட்ஜ் வந்து எண்டு இங்கே முடிக்கும் போது இங்கேருந்து கொண்டு வர முடியும் த்ரெட்டை. நான் அது போடும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கேருந்து இப்படி வராதுலையா. ஸோ அதனால் நம்ம வந்து எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு லாங் செயின் எடுத்துக்கோங்க. செயின் எடுத்துகிட்டு ஒரு லாக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரொம்ப அழுத்தி போடாதீங்க, கொஞ்சம் லூஸ் விட்டு நீங்கள் போடுங்க. பிஃபோரில் வந்து நம்ம போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு போடுங்க. பேக் செயின் ஸ்டிச்சில் நம்ம லூஸ் விட்டோம் இல்லையா, நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பேக் செயின் ஸ்டிச்சில் போட்ட மாதிரி லூஸ் விட்டு போடுங்க, ரொம்ப டைட் பண்ணி போட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒரு லாங் செயின் ப்ளஸ் ஒரு லாக், ஓகேங்களா, போட்டுட்டு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த இடத்துலேருந்து ஒரு லைன் வரும் அப்படி சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இப்போ இந்த த்ரெட்டை கொண்டு வந்து இதிலேருந்து கொஞ்சம் இப்படி இழுத்து நீங்கள் இந்த இடத்துல லூஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆரோ ஸ்டிச் வரும். நீங்கள் லூஸ் கொடுக்காம டைட்டாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் போடும்போது இந்த ஃப்ளெக்சிபிள் உங்களுக்கு வராது. ரொம்ப இழுத்துறாதீங்க, கட் ஆகிடும். அதோட லெவலுக்கு எந்த அளவுக்கு இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் இழுத்துட்டு உள்ளேயே வந்து ஒரு செயின் போட்டுட்டு அப்படியே அதை லாக் பண்ணுற மாதிரி வெளியே ஒரு செயின், ஓகேங்களா, அவ்வளோதான். இதுதான் ஆரோ ஸ்டிச். இதோட கண்டினியூவேஷன்ஸ் வந்து அப்படியே திருப்பியும் ஸ்டார்டிங்கில் ட்ரையாங்கிள் போட்டோம்ல, அந்த ட்ரையாங்கிளை இப்போ நீங்கள் இங்கே வந்து கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து ஒரு செயின் ப்ளஸ் ஒரு லாக் போட்டுட்டு அதே மாதிரி சென்டர் பீஸ்லேருந்து ஒரு ரெண்டு த்ரெட்டை இருந்து செப்ரேட் பண்ணி எடுத்து உங்களால் எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்துட்டு வந்து ஒரு செயின் ப்ளஸ் அப்படியே அதை லாக் பண்ணுற மாதிரி ஒன்று, ஓகேங்களா. இதுதான் வந்து ஆரோ ஸ்டிச். இந்த ஆரோ ஸ்டிச்சில் வந்து நீங்கள் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்கள் லாக் போட்டிங்கல்ல அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன பீட்ஸ் எடுத்து போட்டுட்டு அதுக்கான ஒரு லாக் போட்டுட்டு அகைன் நீங்கள் வந்து கண்டினியூஷன்ஸ் பண்ணி பேக் டு ட்ரையாங்கிள். ஐ ஹோப் நீங்கள் வந்து நான் போடுற எல்லா ஸ்டிச்சஸையுமே வந்து ட்ரை பண்ணுவீங்க அப்படின்றத நம்புகிறேன். அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் போட்டுட்டோம் இல்லையா, இந்த இடத்துல ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து இந்த 2 லேயரில் ஒரு லேயர் எடுத்துகிட்டு அதோட லெவலான இதில் போட்டுட்டா நீங்கள் வந்து பின்னாடி வந்து அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு லாக் ஸ்டிச். அது கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம். இந்த இடத்துல பீட்ஸ் போட்டுட்டு திரும்ப பண்ணணும். இந்த இடத்துல இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லாக் போட்டுடுறேன். ஓகேங்களா, லாக் போட்டுடுறேன். இதுதான் வந்து ஆரோ ஸ்டிச், ஓகேங்களா. இது வந்து நீங்கள் ஜரிலையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள், ஜரிலையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோடய நம்பருக்கு. ஏதாவது டவுட்டுன்னா உங்களுக்கு கிளியராக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் டேயில் வேறு ஸ்டிச்சஸோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.